பிடிக்கிறது. கரெக்ட். வாங்கண்ணா. சரணம். ஓம் ஸ்ரீமத் சதானந்த சித்தரே சரணம். ஓம் ஸ்ரீமத் சதானந்த சித்தரே சரணம். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ,
அறியேனெங்கோவே தொன்றுமளவென் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சத்குரு ஸ்ரீமத் சதானந்த சித்தரே சரணம் சரணம் சரணம். என்னங்க காலையில் எழுந்து குடிச்சிட்டு ரெடியாக இருந்தேன் சார். ஏசி பஸ் வந்தது, ஏசியில் ஆக்சுவலி போனாங்க. போன உடனே காலையில் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க சார். சூடாக காஃபி, அருமையான காஃபி. அந்த நேரத்தில் போட்டா போட்டுருக்கோம். போட்டா சார் நல்லா இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. நிறைய இட்லினா இட்லி, அந்த மாதிரி இட்லி நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். இந்த இட்லி வச்சு கூட வடை வச்சு வடகரி வேலை வச்சு 3 சட்னி வச்சது. சோப்பு வெள்ளை பச்சை 3 சட்னி வச்சு சாம்பார், நல்ல சாம்பார் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி 1 மணி இருக்கும் ஒரு ஹோட்டல். சாப்பாடுனா சாப்பாடு இந்த ஜென்மத்தில் அது மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன். அது மாதிரி சாப்பிட்டேன். வழியில் இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு திருப்பதி போனோம். பார்த்து தரிசனம். அப்புறம் வர இடத்துல ஒரு ஹோட்டல் அங்கேயும் ரொம்ப இந்த தரிசனத்தை தவிர இது எல்லாத்தையும் விவரமா விளக்கணும். அதுக்கு தான் வந்த வேலையை விட்டு பண்டங்காலம் பிடிக்குது. நாம கூட இங்க வந்தோம்னா விநாயக பெருமான் இப்படி இருக்க, இங்க எப்படி இயற்கை சூழ்நிலை இருக்கு, இந்த இடத்துல குரு அதுக்கு எப்படி அருப்பு அளிக்கிறார், அது இதுக்கு அதுக்காக தான் வந்தாங்க. நம்ம சாப்பாடு டெய்லி தான் சாப்பிட்டாங்க. எப்படியும் பெருமானால 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறாங்க. அதனால நம்பி எப்படின்னா கொஞ்சமாக குறை தனி சாரமோ பரிசாரமோ தயிர் சாரமோ ஏதோ ஒன்று அளக்கலாம் போகிறோம். சாத்தாந்து இருக்க எதுக்கு இதை சொல்றேன்னா நீங்களா அப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. பொதுவாக மனித இயல்பு அப்படி. சாமி கும்பிட்றது எல்லாருக்கும் தெரியல. கேட்டால் நாங்கள் இருந்து சிலை கும்பிட்டு வரப்பாங்க. இது சாப்பிட்றது ஒரு எந்த ஹோட்டலில் என்ன கிடைக்குதுன்னு தெரியல. இல்லை சில பேர் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எது கிடைக்குன்னு தெரியும். அப்படி நமது மனதை சிதறலாம். புறல் ஒடுக்கிடுவோர் அகம் நகிப்பவன் என்றார் பாம்பன் சாமி. திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு நம்ம கிருஷ்ணசாமி. பௌர்ணமிதோறும் பூஜை பண்ணி புலன் ஒடுக்கிடுவோர் அகம் நகிப்பவன். யார் ஐம்பொருளை ஒடுக்குகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே பெருமான் நடனம் விடுவார். கனைகடல் இளவெளி சததனம் இளையடி கருது தபமுடையோர் அப்படின்வார். அப்படி நாம பெருமானை நினைக்க வேண்டும். பெருமான் ரொம்ப 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 பெருசு. நாம ரொம்ப 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 சின்னது. இந்த பொண்ணு அழகிறதுனா ஒரு கண்ணாடி கூண்டுல போட்டு ஒரு வெயிட் பார்ப்போம். மில்லிகிராம் பார்ப்போம். கிராமம் மில்லிகிராம் பார்ப்போம். இப்போ இருக்கிற விலைக்கு அதுவும் அது மேல பார்ப்போம். அதை விட நம்ம ரொம்ப மாட்டோம். 84 லட்சம் பெருமை எடுக்கணும். 84 லட்சம் பெருமையில எந்த பெருமை நம்ம மெய்ஞானம் வருன்னு தெரியாது. அதுக்காக தான் மக்களை நான் மௌனமா போனாதான் ஓரளவுக்கு நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண முடியும். யாருன்னு பேசிக்கிட்டே எதுவுமே தெரியாது. அது மட்டுமல்ல, மௌனத்தில் தான் ஞானம் குதிக்கும். தட்சிணாமூர்த்தி கீழே இருந்த 4 வரைக்கும் எப்படி எத்தனை மணி நேரம் பேசி உபதேசம் பண்ணார்னா பேசவே இல்லை. சொல்லாமல் சொன்ன வர இல்லை. சொல்லல ஆனா சொன்னான். உட்கார்ந்துருக்க கோசு இந்த சிம்முத்திரை கீழே முயல்களை போட்டு அழுத்திட்டு இருக்குது. அந்த தாமரை போல புன்னகை போட்டு முகம். இது எல்லாம் கீழே இருக்க 4 இருக்கு. வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், தத்துவம் அனைத்தும் கொடுக்கும். அப்ப மௌனத்துல தான் ஞானம் இருக்கும். அதனால நான் எப்பவுமே பேசிட்டு இருக்கிறேன், நான் உட்பட. அப்பவா இந்த ஒரு 4-5 நிமிடங்களாவது நீங்க அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திற்காரனை தவிர உங்க வாயை அடைக்கணும் என்பது எனது நோக்கமல்ல. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு தான் வேற எதுனா பேசுறோம். அன்னைக்கு தான் நான் சொல்ல 1 கோடி ரூபா அந்த போன் ஆஃப் பண்ண அதுக்கப்புறம் 2 கோடியா வரும். ஆனா 99.25 இருக்கார் வீசம்படி அன்பர்கள் அமைதி காத்தீர்கள். இந்த வீசம்படி அன்பர்கள் கூட அமைதி காத்தீர்கள் என்று சொன்னால் சதானந்த குருஜியோட சீடர்கள் 100%
தெளிவானவர்கள் என்பதை மாணவர்கள் வாழ்த்து மலர் மாறி போய்வார்கள். நான் சொல்வது நிச்சயமாக. அதனால் அன்பர்கள் எது கோரி வந்தால் நமது குருநாதர் கொடுப்பார் என்று சொல்லி முழுமையான முறையில் எதை செய்யணுமோ அதை பண்ணணும். அந்த பக்தி செய்தோம் என்று சொன்னால் நமக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும். அதற்கு ஒரு அத்தாட்சி, அதற்கு ஒரு உதாரணம், அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என் கண்ணன்.